ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம காணொலியில் எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முற்றும் முழுமை பெறாத ஒரு முக்கியமான கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க மக்களை வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் அமைந்துள்ள வெட்டுவான் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் கிபி 800ஆம் ஆண்டில் பாண்டிய மன்னர் மாரஞ்சடையன் அவர்களோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு இங்கே இருக்கிற கல்வெட்டின் மூலம் அறியப்படுகிறது. இந்த கோயிலுக்கு வெட்டுவான் கோவில் அப்படின்னு எதனால பேர் வந்துச்சு அப்படின்னு இங்கே இருக்கிற உள்ளூர்வாசிகள்கிட்ட நான் கேட்டபோது தான் சொன்னாங்க. ஒரு பெரிய பாறையை வெட்டி செதுக்கி இந்த கோயிலை உருவாக்குறதுனால வெட்டுவான் கோவில் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் எல்லோரா அப்படின்னு கூட அந்த கோயிலை அழைக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்க எல்லோரா கைலாசநாதர் கோவில் மாதிரி தான் இந்த கோயிலையும் வடிவமைச்சிருக்காங்க. ஒரே பாறையை மேலிருந்து கீழே குடைந்து செதுக்கப்பட்டதால தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு போற்றப்படுது. இந்த கோயிலோட கட்டிடக்கலைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாற்று சுவடுகளின் அடித்தளம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்க சிற்பங்கள்லாம் ரொம்ப அருமையாக செதுக்கியிருக்காங்க. நம்மளோட மன்னர்கள், நம்மளோட பூர்வ குடிகள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குது. வழக்கமான கோயில்களைப் போலவே அஸ்திவாரத்தில் தொடங்கி மேலே எழுப்பாமல் மலையின் உச்சியில் தொடங்கி 7.5 மீட்டர் ஆழத்திற்கு கீழே பாறையை குடைஞ்சி செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவில். இந்த கோவிலில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோபுர உச்சியில் செதுக்கிருங்க சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப உயிரோட்டத்தோடு செதுக்கியிருக்காங்க. முற்று பெறாத கோவில் அப்படின்னு ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட விமானங்கள் செதுக்கப்பட்டு முழுமையடைந்த நிலையில் இருந்தாலும் கருவறை மற்றும் அடிப்பகுதியில் பணிகள் முழுமை பெறாமல் அரைகுறையாகவே விட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இங்கே யாருக்கிட்டுமே பதில் இல்லை. நண்பர்களே, நம்ம வீடியோ பார்க்குற உங்களில் இந்த மலையை பற்றி யாருக்கா தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னுமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த மலையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற கோயில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கோயில் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் மணி கிரிஷ்.